Hi guys, welcome back. நான் உங்கள் ஷிஃபானா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டிஸ்லிபிடிமியா பார்த்த மாதிரி இந்த வீடியோவில் டயக்னோசிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ சரி நானும் டயக்னோசிஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஹெச்ஏ கைட்லைன்ஸ் போய் பார்த்தா அவங்க 3 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக ஒரு டூடில் கொண்டு வந்திருக்கேன் ஆஸ் யூஷுவல். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எண்ணில் இருக்க ஒரு டை பிரேக்காக ரூலை மிஸ் பண்ணிட வேண்டாம், பிகாஸ் அதுதான் வைவாவில் கேட்குற ஒரு கொஷின்ஸ். ஓகே போகலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா யூனிவர்சல் லிப்பிட் ஸ்க்ரீனிங் ஃபார் அடல்ட்ஸ். அதாவது ஏஜ் 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே லிப்பிட் ப்ரொஃபைல் எடுக்கணும். ஸோ ஓகே, இப்போது ஃப்ரீக்குவென்சி எப்படிலாம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் நமக்கு ரிஸ்க் இல்லை அப்படின்னா 4 to 6 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணால் போதும். அப்புறம் எப்படி எடுக்கணும், ஃபாஸ்டிங்கில் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஏஜ் சொன்னபடி ஃபாஸ்டிங் இஸ் ப்ரிஃபர்ட், பட் கம்பல்சரி இல்லை. நான் ஃபாஸ்டிங் கூட எடுத்துக்கலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, அப்போ அதில் என்னென்னலாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கீ லிப்பிட் பேனல் என்னது, டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல்சி, ஹெச்டிஎல்சி, ட்ரைக்ளிசரைட், இதெல்லாம் தான் பேஸ்லைன். இது கரெக்டாக தெரியாமல் ஸ்டெப் 2க்கு போனால் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். நெக்ஸ்ட்டு தான் நம்மளோட ஸ்டெப் 2, ஸ்டாட்டின். த மேஜர் ஸ்டாட்டின் பெனிஃபிட், அதாவது இந்த டயக்னோசிஸ்க்கு இந்த ஸ்டாட்டின் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. இதுதான் ஏஹெச்ஏயோட மெயின் கான்செப்டாகவே இருக்குது. யாருக்கெல்லாம் டைரெக்டாக ஹை ஆர் மீடியம் இன்டென்சிட்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு 4 குரூப்பாக இவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டெப் 2ல். ஸோ குரூப் 1 கிளினிக்கல் ASCVD, அதுதான் வந்து செகண்டரி ப்ரிவென்ஷன், லைக் ஹார்ட் அட்டாக் வந்தாலோ இல்லை ஸ்ட்ரோக் வந்தாலோ வந்து பேஷண்ட்ஸ்க்குலாம் இது கொடுப்பாங்க. ஸோ கோல் என்ன, கண்டிப்பாக எல்டிஎல்லை லோவர் பண்ணுறது தான். ஸோ என்ன ட்ரக் கொடுப்பாங்கன்னா ஹை இன்டென்சிட்டி ஸ்டாட்டின். ஸோ டார்கெட் வந்து லோவர் தென் 70 mg/dl. நம்ம எல்டிஎல்லை வந்து அந்த லெவலுக்கு தான் கொண்டு வரணும். இது கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ குரூப் பி அவங்க வந்து யாருன்னா சிவியர் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா இருக்க பேஷண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எல்டிஎல்சி வந்து அவங்களுக்கு மோர் தென் 190 mg/dl இருந்தது அப்படின்னா டிஎன்ஏ ப்ராப்ளம் இருக்கலாம். லைக் ஃபெமிலியல் நம்ம பார்த்தோம் இல்லையா காசஸில். ஸோ அது மாதிரி ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கூட இப்படி இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஹை இன்டென்சிட்டி ஸ்டாட்டின் இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அப்படி அந்த கோல் என்ன இருக்கும், மோர் தென் 50% எல்டிஎல்சியை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட குரூப் சி, பேஷண்ட் வித் டிஎம், டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஏஜ் 40 to 75 இருக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இவங்களுக்கெல்லாம் ஹார்ட் ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது நமக்கே தெரியும். ஸோ டேரெக்டாக ஸ்டாட்டின் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம குரூப் டி பார்ப்போமா. குரூப் டி வந்து ப்ரைமரி ப்ரிவென்ஷன் ஃபார் பேஷண்ட் வித் ஏஜ் ஆஃப் 40 to 75 அண்ட் டயபெட்டிஸ் இல்லாத பேஷண்ட்ஸ். இவங்களுக்கு தான் இந்த குரூப் டியை வந்து பிரிச்சிருக்காங்க ஏஹெச்இ. குரூப் டியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிசிஇ அப்படின்ற ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 10 இயர்ஸ் ஆஃப் ரிஸ்க்கை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கால்குலேட் பண்ணி ரிஸ்க் எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அந்த கிளாஸிஃபிகேஷன் தான் நம்மளோட ஸ்டெப் 3, அதாவது ப்ரைமரி ப்ரிவென்ஷன் ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து ASCVD 10 இயர்ஸ் ரிஸ்க் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த 4 ரிஸ்க் என்ன அப்படின்னா லோ ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா ஸ்டாட்டின் வேண்டாம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் போதும். இதே பார்டர் லைன் ரிஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா மாடரேட் ஸ்டாட்டின் ஸ்டார்ட் பண்ண யோசிக்கலாம். இதே இன்டர்மீடியட் ரிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா மாடரேட் ஸ்டாட்டின் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இதே ஹை ரிஸ்க்னா அஃப்கோர்ஸ் ஹை இன்டென்சிட்டி ஸ்டாட்டின் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பார்டர் லைன் அண்ட் ரிஸ்கில் டவுட்னா அதுக்கு தான் ரிஸ்க் என்ஹான்சிங் ஃபேக்டர் வந்து பார்ப்போம். என்ன ஃபேக்டர்ஸ், ட்ரைக்ளிசரைட் ரொம்ப ஹையாக இருக்கும், நான் ஹெச்டிஎல்சி ஹையாக இருக்கும், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும், சிகேடி இருக்கும், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், சிஆர்பி ஹையாக இருக்கும். இது இருந்தால் ஸ்டாட்டின் ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். அண்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்தேனே ஒரு டை பிரேக்கர் இருக்குது அப்படின்னு. அது என்னென்னா
இந்த பார்டர் லைன் இல்லை இன்டர்மீடியட் ரிஸ்கில் இன்னும் கன்ஃபியூஸ் ஆனால் அதுக்கு தான் இந்த டை பிரேக்கர் இருக்குது. அதுதான் கொரோனரி ஆர்ட்ரி கால்சியம் ஸ்கோர். லைக் சிடி ஸ்கேன் பண்ணி ஹார்ட் ஆர்ட்ரியில் கால்சியம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்கோர் 0னா ஸ்டாட்டின் வித்ஹோல்ட் பண்ண யோசிக்கலாம். அண்ட் ஸ்கோர் 1 to 99னா ஸ்டாட்டின் ஸ்டார்ட் பண்ணிடணும். 100க்கு மேலே இருந்தால் 75% மேலே ஓகே இருந்துச்சு அப்படின்னா மாட்ரேட் டு ஹை ஸ்டாட்டின் ஸ்டார்ட் பண்ணிடணும். சப்போஸ் ஸ்பெஷல் கேசஸ் ஹைப்பர் ட்ரைக்ளிசரிடீமியா இருந்துச்சு அப்படின்னா லைக் அதாவது ட்ரைக்ளிசரைட் 142 499னா மாட்ரேட், இல்லை மோர் தென் 500னா சிவியர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கிளினிக்கல் ப்ரெசன்டேஷனில். சிவியர்னா பேன்க்ரியாட்டிஸ் ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபிப்ரைட்ஸ் ஆர் ஒமேகா 3 கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம எக்ஸாமில் கேம் சேஞ்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த AHA ACC 3 ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங், ஸ்டாட்டின் குரூப், அப்புறம் ரிஸ்க் ஸ்கோர். ஓகேவா? இந்த ஃபுல் நோட்ஸ் நம்ம படிக்கிறது கைட்லைன்ஸ் படியும் அண்ட் அஃப்கோர்ஸ் டிபிரோ புக் படியும் தான் இருக்குது. ஸோ டிபிரோ புக்கோட லிங்க் நான் கமெண்ட் செக்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கைட்லைன்ஸ் பேஸ்ட் அண்ட் டிபிரோ பேஸ்ட் தமிழ் நோட்ஸ் வேணும்னா, அதுவும் டெய்லி வேணும்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஒரு நெக்ஸ்ட் நியூ ஃப்ரெஷ் டாப்பிக்கோடு பார்க்கலாம். பை கைஸ்.